வணக்கம் +2 மாணவர்களே. இன்று நடந்து முடிந்த உங்களுடைய தமிழ் பாடத்தை நல்லா எல்லாரும் எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம 1 மார்க் கொஸ்டின்ஸ் உடைய ஆன்சர்ஸை பார்க்கலாம். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம். பொறுத்துக: சேரன் வில், சோழன் புலி, பாண்டியன் மீன், சங்ககால பசும்பொன் பாண்டியன் யானை. எனவே ஆப்ஷன் 1 ஆ சரியான விடை. பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது கரெக்டான விடை. பிறகு ஒரு நாள் கோடை கவிதையின் ஆசிரியர் சரியான விடை ஐயப்ப மாதவன். உரை இடை இட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படுவது சரியான விடை சிலப்பதிகாரம். சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க சரியான விடை கடுக்காய். சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் சரியான விடை புதுமைப்பித்தன். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் சரியான விடை திருக்குறள். படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. இந்த படம் கொடுக்கப்பட்ட படம் தேர்ல அச்சாணியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்பது சரியான விடை. பொறுத்துகளை ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்களை வச்சுட்டு நம்ம அதை எழுதினது என்னன்னு பார்க்கணும். எழுதியவர் யார் என்று பார்க்கணும். பாரதியார் பாஞ்சாலி சபதம், பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, கவிமணி மருமகள் வழி மான்மியம், கண்ணதாசன் இயேசு காவியம். ஸோ சரியான ஆப்ஷன் ஆ. ஈரடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க பூத்த மலர் ஒன்று பறக்கிறது சரியான விடை வண்ணத்துப்பூச்சி. குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டறிக. சிறுகதை ஆசிரியர். முதல் பாதி நவீனம். ஸோ முதல் பாதி நவீனம் என்பது புதுமையை குறிக்கும். ஸோ புதுமைப்பித்தன் சரியான விடை புதுமைப்பித்தன். அடைமழை பெய்த அடுத்த நாள் படைப்படையாய் வந்ததாம் பரங்கி நாட்டு விமானம் எதிரி சுடாமலேயே இறகொடிந்து இறந்ததாம் என்ன? ஈசல். இலக்கண குறிப்பு தருக. வியர்வை வெள்ளம் உருவகம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய